சேலத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலைக்கு தொலைக்காட்சி மைக்கை கண்டால் பேசும் வியாதி உள்ளது, ஏதோ ஒரு வகையில் தலைவர் பதவியை பெற்றுவிட்டார், இப்போது தலைக்கால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி என்றெல்லாம் பாஜக தலைவர் விமர்சனம் செய்கிறார். அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட போதெல்லாம் இது தெரியவில்லையா? அதிமுக ஆதரவுடன் பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றிய போதெல்லாம் தெரியவில்லையா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மிகவும் மோசமான வார்த்தைகளால் விமர்சித்தார். பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக, டெண்டர் முறைவிடும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கட்சி மாறியுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். எவரோ ஒருவரின் காலில் தவழ்ந்து பதவியை பிடித்த தற்கூரி எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேச தகுதி இல்லை என காட்டமாக விமர்சனம் செய்தார். மாதம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து நாற்காலியை காப்பாற்றிய எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேசக்கூடாது என அண்ணாமலையும் கூறியிருந்தார். இதனிடையே அண்ணாமலையின் இந்த பேச்சு கடும் விமர்சனத்தை பெற்றது. முன்னாள் முதலமைச்சரை தரக்குறைவாக பேசியதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, பாஜக தலைவரின் சொற்பொழிவுக்கு பதிலளிக்க வேண்டாம் என நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என்று ஒரு பாணி உள்ளது. மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ற மரியாதை கொடுக்க வேண்டும். வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து. தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதைகளை நிச்சயம் கொடுக்க வேண்டும் என்று தமிழிசை தெரிவித்தார். அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லை என அண்ணாமலை அறிவித்துள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர், மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கும் முடிவு எடுப்பதற்கும் உரிமை உள்ளது. பின்பு விவாதத்திற்கு உட்படுத்தப்படலாம், பலரிடம் கருத்தும் கேட்கப்படலாம். மேடையில் மட்டுமே முடிவு எடுப்பது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் சரியா என்பது எனது கேள்வி. எனவே இதனை வைத்து எனக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மோதலை ஏற்படுத்திவிடக் கூடாது. எனது அனுபவம் வேறு, அவரது அனுபவம் வேறு. கட்சியில் 5 வருடம் மாநில தலைவராக இருந்தவர் நான். அவருடைய கருத்தை அழுத்தமாக தெரிவிக்கிறார். கட்சி ரீதியாக நிர்வாகிகள் கருத்து பின்னர் கேட்கப்படும். எனவே இன்று அவர் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். இதனை ஏற்றுக்கொள்வதுதான் கட்சி தொண்டர்களின் முடிவாக இருக்கும். நானும் இப்போது ஒரு சாதாரண தொண்டர் தான். எனவே இந்த கருத்திற்கு மறுத்து பேச முடியாது. வரும் காலங்களில் விவாதம் வரலாம் என தமிழிசை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.